இந்த மசாலா எப்படி இருக்கு ஓடியா 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 தெளிச்சு அப்படியே விட்டுருவோம். இதில் எப்படி இருக்கு அமெரிக்கன் சிக்கனோட நல்லா இருக்கா? லண்டன் தமிழச்சியின் அன்பு வணக்கம். ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் நல்லா சூப்பராக இருக்கேன். மக்களே, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான நாள், அடிப்படையான நாள். என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்களே இன்றைக்கி வந்து வேலைக்கு போய்ட்டு திரும்ப வரும்போதே அக்கா யூஸ்வலி நான் வந்து இந்த மீன் கடையை போய் விசிட் பண்ணுறதோட இன்றைக்கி மீன் கடை இல்லை மக்களே, இன்றைக்கி விசிட் பண்ணுற கடை சிக்கன் கடை. கேட்டிங்களா, சிக்கன் கடையில் நல்ல அடிப்படையான சிக்கன் நமக்கு கிடச்சிது. ஸோ இது வந்து தொடையும் காலோடையும் சேர்ந்த சிக்கன். அதை நான் இப்போ ரெண்டாக வெட்டிட்டேன். ஏற்கனவே அவர்கிட்டே வெட்டி வாங்கியிருக்கலாம், பட் இருந்தாலும் மறந்துட்டேன். ஓகே, ஸோ இது இப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கலாம். நல்ல சூப்பராக இருக்குது இந்த சிக்கன். ஓகே, எதுக்கு நான் இந்த சிக்கனை இப்போ நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என் மக்களே இன்றைக்கி வந்து நல்ல சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்டைலில் எங்கள் வீட்டில் சாப்பாடு இருக்க போகுது. என்ன தெரியுமா, அந்த காலத்தில் எங்கள் வீட்டில் எதாவது சமைக்கலைன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அம்மைக்கு ஏதாவது டியூட்டி வந்துடும், எங்கள் அப்பா வந்து நேராய் வந்துடுவார். எங்கள் ஊர்லெலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி மீன் தான் சாப்பிடுவோம். இப்போ என்றைக்கா ஒரு நாள் சமைக்காத நாளில் எங்கள் ஊரில் அந்த ஜங்ஷனில் ஒரு புரோட்டா கடை உண்டு தெரியுமா? ஆமாம் 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 பார்த்துருக்கேன். ஸோ அது புரோட்டா கடையிலேருந்து புரோட்டாயும் சிக்கன் பொரிச்சதும். ஓகே, ஸோ சிக்கன் பொரிச்சதும் வாங்கிட்டோம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களாம் வந்து புரோட்டா அண்ட் சால்னா அப்படித்தானே நீங்கள் பழக்கமாக இருக்கும் உங்களுக்கெல்லாம். அதான் புதுசாக இருக்குது. இது வந்து புரோட்டாவும் சிக்கன் பொரிச்சது, சால்னாவும் கொடுப்பேன். ஆனால் சால்னா வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் கிடையாது. அந்த சிக்கன் பொரிச்சது பயங்கரமாக இருக்கா தான். இப்போ வந்து எல்லா இடத்துலையும் விழிஞம் சிக்கன் ஃப்ரைன்னு வருது. அது ஆல் ஸ்டார்டட் ஃப்ரம் எங்கள் ஏரியாவில் இருந்தாங்க கேட்டிங்களா. ஸோ அதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, என் மக்களே மசாலையே கிடையாது, மசாலையே இல்லாமல் சிக்கன் பண்பும் பயனும் அது இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். இதான் ஸ்ட்ரீட் சைட் சிக்கன். மசாலா வந்து போடுற மசாலா நீங்கள் மட்டும் பார்த்துக்காங்க. இதுக்கு வந்து வெள்ளைப்பூடு கேட்டிங்களா, நல்ல நயமாக 2 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு கூட வந்து பச்சை மிளகான்னா இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து அவியலுக்கு போடுவோம்ல தொண்டை மிளகா. இது வந்து இந்த மிளகா கிடையாது, கேப்சிகம் மிளகா கிடையாது. அதோட கொஞ்சம் காரமாக இருக்கும் இது, ஆனால் ரொம்பையும் காரமாக இருக்காது கேட்டிங்களா. இது இன்னொன்று வந்து காந்தாரி மிளகா, ஒரு நீள மிளகா உண்டு. ஸோ அது போடக்கூடாது, இதுதான் போடணும். இது போட்டால் தான் அந்த விழிஞம் சிக்கன் அதனுடைய ஒரு டேஸ்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இலத்தலைகளில் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கருவேப்பிலை இல்லாமல் நம்ம ஊர் சமையல்கள் இருக்கவே செய்யாதுங்க பாருங்க. சூப்பரான கறியாப்பிலை. அதுக்கப்புறம் வந்து பண்டன் லீவ்ஸ், நம்ம ரம்ப இலை மக்களே, ரம்ப இலை. இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்காரங்களுக்கு ரொம்ப தெரியும், கேரளாக்காரங்களுக்கு தெரியும், நம்ம இலங்கை தமிழர்கள் நல்ல இது பண்ணுவாங்க. மற்ற ஊர்களில் எப்படின்னு தெரில எனக்கு. ஸோ இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி வந்து இதுக்கு கூட நம்ம மசாலா அப்படின்னு சேர்க்குறது வந்து ஒரே ஒரு பொருள் தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோம்பு பெருஞ்சீரகம் கேட்டிங்களா. ஸோ பெருஞ்சீரகம் இதை போட்டு ஒரு அரைச்சி அதை வந்து இதில் போட்டு இந்த சிக்கனில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சு அப்படி சாப்பிடக்கூடியதான், இந்த பொரிச்சு சாப்பிடக்கூடியதான் இந்த சிக்கன் கேட்டிங்களா. சூப்பராக இருக்கும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, விழிஞம்ங்கிறது வந்து ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு இடையில, அதாவது ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து நீங்கள் கடற்கரையோட கன்னியாகுமரிக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல திருவாண்ட்ரம், அதுக்கப்புறம் விழிஞம் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற ஊர்கள்லாம் வந்து அப்படி வரும். ஸோ அதனால் அந்த இடத்துல உள்ள ஒரு இடம் தான் விழிஞம். அந்த இடத்துக்கு பேர் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே உள்ள கடற்கரையெல்லாம் சங்குதரை பீச்சு, கோவளம் பீச்சு இதெல்லாம் முடிஞ்சு வரக்கூடியது தான் இது. ரொம்ப சூப்பராக இருக்கும் கேட்டிங்களா அந்த இடங்கள்லாம். எல்லாரும் இப்போ அடுத்த உடனே கேரள டூரிசத்தை ப்ரமோட் செய்யும் தமிழக மங்கை அப்படின்னு அடுத்த காமெண்ட் வரும்.
கேரளாவும் இந்தியாவுக்குள்ள தான் இருக்குது. அப்படின்னு இல்லை, எடுத்த சேனல் அப்படிதான் கமெண்ட் வருது. பட்டு இருந்தாலும் சொல்கிறேன், அதெல்லாம் ரொம்ப நல்லது. கேரளாவுக்கு போனால் எல்லாருமே வந்து குமரகம், தேக்கடி அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குறாங்க. பட் இந்த கீழ் கேரளாவில் உள்ள ட்ராண்ட்ரம் சைடில் உள்ள ஏரியாலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் கேட்டிங்களா. சிலவங்க இதில் வந்து வெங்காயம் போடுவாங்க, நான் வெங்காயம்லாம் போடலை கேட்டிங்களா. ஸோ ஒரு 10 இது பாப்பா. இது எவ்வளவு காரம் இருக்கா? ஓகே, இந்த காரம் போதும். காரம் வந்து நம்ம ஊர் மிளகா மாதிரி அந்த அளவுக்கு காரம் இல்லை தான், பட் இருந்தாலும் போதும். இது தூக்கி அழைச்சி போடாதீங்க கண். ஏன்னா அதெல்லாம் காரம் இல்லை. அதனால விழிஞ்சம் சிக்கன்னாலே அது ரொம்ப காரமான சிக்கன். ஆனால் எங்கள் ஊரில் இதே ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. நான் இந்த இப்போ விழிஞ்சம் சிக்கன் காரம் அந்த அளவுக்கு காரம் இருக்காது, பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை டேஸ்டி. 7 10 போடு. ஆமாம், ஒரு 10 போட்டால் சரியாக இருக்கும். காரம் சும்மா எல்லாம் பச்சைக்கெல்லாம் சாப்பிட முடியாது. சில இப்போ கேப்சிகம் நம்ம பச்சைக்கு சாப்பிடலாம்ல, அதெல்லாம் அப்படி சாப்பிட முடியாது. இது கேப்சிகம் இல்லை, இது மிளகா. ஓகே. ஸோ வேறு உங்களுக்கு காரத்துக்கு வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு பிறகு நல்ல நயமாக அந்த ஃபெனல் சீட்ஸு ஒரு ஸ்பூனு பெருஞ்சீரகம் கேட்டிங்களா. அதான் அதுக்கு அந்த மணத்தை கொடுக்குறது. இது எவ்வளவு வேலையில்லாத சிக்கன்னு பாருங்கள். இந்த மேரினேஷன். பூண்டு தோல் எடுக்க வேண்டாம். தோல் எடுக்கக்கூடாது. தோல் எடுத்தால் உங்களுக்கு அதனுடைய மகிமை எல்லாமே போயிடும். மாட்சிமை மகிமை எல்லாம் உமக்கேன்னு சொன்ன அப்படி இல்லை. இந்த சிக்கன் கறிக்கு தான், சிக்கனுக்கு தான் இன்னைக்கு தொண்டு. நீங்கள் இஞ்சி போட்டுக்கலாம். இதயங்கள் இணைந்திட வாழ்க்கை அமைந்திட bestmarriagematch.com. உலக தமிழர்களின் திருமண உறவு பாலம் bestmarriagematch.com ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ். இன்றே இலவசமாக பதிந்து உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் உங்களோடு சங்கமிக்க காத்திருக்கும் பொருத்தமான வாழ்க்கை துணையை கைப்பிடிப்பேன். ஒரு பூண்டில் ஒரு 3/4 பூண்டு போட்டிருக்கேன்னு வைங்க. ஸோ அதுக்கு இவ்வளோண்டு இஞ்சி. ஓகே. ஸோ அதான் வந்து போடணும். போட்டுக்கிட்டு இதை ஒரு அடிப்பு அடிக்கணும் கேட்டிங்களா. மைப்போட தான் அரைக்கணும். இது மையெல்லாம் கிடையாது. விழிஞ்சம் சிக்கன் ஃப்ரை அப்படின்னாலே அதில் வந்து அந்த சிக்கன் ஃப்ரையில் வந்து அந்த பொடிப்பொடியாக உதிரியாக அந்த மசாலா ஃப்ரை பண்ணி வரும்ல, அதுதான் வந்து அதில் வந்து ஃபேமஸ் கேட்டிங்களா. அதுதான் அதில் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அட்டிப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அது எங்கள் அப்பா நான் சொன்னேன். அந்த கதையை சொல்லி முடிச்சேன்னா கதை ஸ்டார்ட்டே பண்ணலையே. கதை ஸ்டார்ட்டே பண்ணல. அதான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சில நாள் வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போம்லாம் வந்து இந்த பிரியாணியை விட இந்த சிக்கன் புரோட்டா இதெல்லாம் தான் அவங்க பயங்கர ஃபேமஸ் தெரியுமா. இதில் பார்த்திங்கன்னா இந்த பண்டன் லீவ்ஸ், அதாவது நம்ம அது என்ன லீஃபு ரொம்ப இல்லை, ரம்பையும் நம்ம வந்து லைட்டாக வெட்டி போட்டுக்கலாம். இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு அரையெல்லாம் செய்யாது. அது அவ்வளோ ரொம்ப இல்லை, பயங்கர இப்போ உங்களுக்கு மணக்காது அந்த அளவுக்கு. அது எண்ணெயில் போட்டு வரும்போது அது ஒரு மனம். பனை ஓலை போல இருக்குல்ல. ஆமாம், பனை ஓலை மாதிரி இருக்குது கரெக்டாக. நான் நினைக்கிறேன் இது வந்து பனை விளையிற இடங்கள்லாம் இது ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். ஓ, இப்படித்தான் இருக்கணும். ஆமாம், நிறையா இப்படி இருக்கணும். இன்னும் ஒரு அடி அடிச்சுக்கலாம். ரசத்துக்கு தட்டினா அப்படி இருக்கும். ஆமாம், ரசத்துக்கு தட்டினா அப்படி தான் தட்டணும். இதுக்கு இன்னொரு பொருள் நீங்கள் வந்து இது இப்போ கண்டிப்பாக போடணும். அப்போ தான் அந்த கலர் வரும். அதாவது பெர்மிட்டட் ஃபுட்டு கலர். அதில் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்து வச்சுருக்கிறேன். இதெல்லாம் நம்ம எப்போவாது சாப்பிட்றது தான். இதெல்லாம் வந்து பெர்மிட்டட் ஃபுட்டு கலர். அதனால் வந்து நம்ம ஓகே இதெல்லாம் வந்து போடலாம். இல்லைன்னா இந்த ஃபுட்டு கலர் நீங்கள் போடலைன்னா நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பொடியெல்லாம் சேர்க்கலாம். பட் உங்களுக்கு காரம் கூடி ஐயோ பயங்கரமாயிரும். ஓ, இங்கே பாரு சூப்பராக இருக்குது. மஞ்சப்பொடி நமக்கு என்னதான் ஃபுட்டு கலர்லாம் போட்டாலும் நமக்கு மஞ்சப்பொடி இல்லாமல் நம்ம லைஃப் ஆகவே ஆகாது, ஓடாது. ஓகே, உப்பு போட்டிருக்குது, மஞ்சப்பொடி போட்டிருக்குது. உப்பு போடலன்னு சொல்லாதீங்க.
ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இது வந்து விழிஞ்ச சிக்கன் இது கடையில் தான் வாங்கி சாப்பிடணும்னு கிடையாது. இதெல்லாம் வீட்டில் செய்யும்போது நமக்கு தெரியும் நம்ம என்ன மாதிரியான திங்ஸ் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணுறோன்னு நமக்கு தெரியும். அப்போ வந்து அது ஈஸியாக இருக்கும். பாருங்க, இப்போ நம்ம மசாலா இதில் சேர்த்துடலாம் கேட்டிங்களா. இதில் உள்ள இந்த காரம்லாம் நம்மளுடைய அளவு தான் கேட்டிங்களா. ஸோ இப்போ இங்கே மசாலா இவ்வளவு இருக்குது. ஸோ அது இருக்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வச்சுருக்குறேங்க. அது எதுக்குன்னு சொல்லி அந்த சீக்ரெட்டை நான் கடைசியில் சொல்லுவேன். இதில் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ ஒரு சின்ன ஒரு டஞ்சி இதில் இருக்கும்ல, நல்ல ஆரஞ்சு கலரில் சிக்கன் ஆயிடுச்சா, சூப்பராக இருக்கா. இப்போ சாப்பிடணும் போல இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்கா. இது வந்து ஃபுட்டு கலர்லாம் போட்டிருக்கறனால நீங்கள் அதிக நேரம்லாம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. ஒரு 1/2 மணிக்கூர் ஊற வச்சா நல்லாயிருக்கும். இல்லை நாங்கள் வந்தோம் டக்குன்னு பண்ணி சாப்பிடணும்னா அப்படின்னு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஐட்டம் சேர்க்கணும். இங்கே பாருங்கள் மக்களே, இதெல்லாம் தான் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு வந்து இது கொடுக்குறது. இது வந்து மனம் போல் உங்களுக்கு வந்து வீடுகளில் நாங்கள் வந்து கருவேப்பிலை தோட்டம் வச்சுருக்கோம்னா அந்த ஒவ்வொரு தோட்டத்தையும் கொண்டு போடலாம். அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும் கேட்டிங்களா. இது சென்னையில் வந்து பயங்கர பாப்புலர் ஆச்சு. இது வந்து நம்ம இனி எந்த ஒரு மனசில் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் ரொம்ப அழகாக உட்காந்து சாப்பிடலாம். ஏன்னா எவ்வளோ நல்ல காரியங்கள் சேர்ந்துருக்கு பாருங்கள். அதில் பூண்டினுடைய நல்ல குணத்தை உங்களுக்கு சொன்னால் இன்றைக்கி நாளைக்கு நான் சொல்லலாம். பூண்டுக்கு வந்து அந்த ஆன்டிகோயாகுலண்ட், அதாவது பிளட்டை வந்து தின்னாவே வச்சுருக்கக்கூடிய, லூஸாகவே வச்சுருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதனால தான் வந்து பூண்டு வந்து ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வராது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து தடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. கேன்சர் தடுக்கக்கூடிய தன்மை உண்டு. பூண்டு வந்து நம்ம லைஃப்பில் நம்மளுடைய சாப்பாட்டில் எவ்வளோ எடுக்கணுமோ அந்த அளவுக்கு அது நல்லது. பூண்டு இஞ்சி. ஓகே சரி, இது வந்து அங்கே இருக்கட்டா. இப்போ வந்து ஏன் மக்களே ஒன்று மட்டும் நடந்துருச்சு. என்னையே நீங்கள் குறை சொல்லாங்க, இவரை மட்டும் குறை சொல்லுங்க. இவரை பரோட்டா வாங்க சொன்னால் அவர் பராத்தா வாங்கிட்டு வந்திருக்காரு. பராத்தா இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பரோட்டா. நான் பரோட்டா எல்லாம் ஒன்று நினச்சிட்டு இருக்கேன். பரோட்டா எங்கள் ஊர் பரோட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? வீச்சு பரோட்டா சூப்பராக இருக்கும். இது பரோட்டாக்கு அதுக்கு கூட தான் அது சாப்பிட வேண்டியிருக்கு. பட் காம்பினேஷன் வந்து பரோட்டா வித் சிக்கன் ஃப்ரை அடிப்படியாக இருக்கும் கேட்டிங்களா. இந்த சிக்கன் ஃப்ரை என்ன ஈஸின்னு பாருங்கள். வேலைகளுக்கு ஏற்ற சிக்கன் ஃப்ரை கேட்டிங்களா. நம்ம வீட்டுக்கு வேலை செஞ்சுட்டு வந்தா அது டப்னு அதையும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே டப்னு போயிட்டே இருக்குன்னு நினைப்போம்ல. இந்த கிச்சனுக்குள்ளே கடந்து எத்தனை நேரம் தான் மனுஷன் கடந்து உயிரை கொடுக்குதுன்னு நினைப்போம்ல. ஸோ அந்த டைம்லலாம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு இதுதான் இது. என் மௌனுக்காக இருக்க முடியல. ஏம்மா சிக்கன் ஃப்ரை எப்போ வரும்ன்ட்டு இருந்தான். அந்த மசாலா கொடுங்க. சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு மசாலா வாங்கிட்டு வந்தீங்கல்ல. நம்ம ஆண்டன் குட்டி பார்த்தீங்கன்னா அவர் அமெரிக்கன் ஸ்டைலில் எனக்கு சிக்கன் நீங்கள் பொறிச்சு தாக்காட்டி இதை வாங்கிட்டு வந்தான். இருடே, அமெரிக்கன் ஸ்டைலில் நல்லா இருக்காது. இது வந்து என்ன தெரியுமா, டெக்ஸஸ் ஒரிஜினல் ஃப்ரைட் சிக்கன் கோட்டிங் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தான். அதெல்லாம் உனக்கு நல்லா இருக்காது. வெளிஞ்சம் சிக்கன் சாப்பிடு, உனக்கு வந்து சூப்பராக அடிப்பொலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ வந்து இதை செஞ்சிட்ருக்கேன் கேட்டிங்களா. நம்மளுடைய bestmarriagematch.com அப்படிங்கிற இணையத்தில் திருமண சேவை ஆன்லைன் மேட்ரிமோனியல் சர்வீஸ் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கான யூடியூப் சேனல் எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த யூடியூப் சேனலில் நாங்கள் வாரம் வரன்களை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த வாரம் ஒரு சூப்பரான ஒரு வரன் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அதாவது நம்ம யூகேயில் உள்ள ஒரு தமிழ் பெண் டாக்டர், அவங்க NHSல டாக்டராக இருக்கிறாங்க. அவங்க வந்து யூகேயில் உள்ள ஒரு நல்ல ஒரு பையன் வந்து தனக்கு ஒரு மணமகனாக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாமே இங்கே தான் செட்டில்டாக இருக்காங்க. அம்மா அப்பா எல்லாமே செட்டிலாக இருக்காங்க. அந்த வரனுடைய டீட்டெயில்ஸை நல்ல டீட்டெயிலாக நான் அந்த சேனலில் கொடுத்துருக்குறேன், பெஸ்ட் மேரேஜ் மேட்ச். அதில் போய் பாருங்கள். சூப்பரான வரன். இந்த வரனுக்கு தகுதியான மாப்பிள்ளை வந்து இந்த யூகேயில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை அணுகலாம். ஓகே, ஸோ இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுருமா. இப்போ லைட்டாக அது சூடாகும்ல எண்ணெய். இது எப்படி ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நான் காணிச்சு தரேன் கேட்டிங்களா. இவ்வளோ என்ன ஊற்றியா?
அதுக்குன்னு எடா டயட்டிங்லாம் ஓகே தான், அதுக்குன்னு ஓவர் டயட்டிங் போயாச்சுன்னா ஒரு நாள் பிச்சுக்கிட்டு போவோம் எல்லாம். சரி ஓகே, எண்ணெய் வந்து அங்கே சூப்பராக ஆயிட்டு இருக்கு கேட்டிங்களா? அந்த டைமில் இன்னும் நெகட்டிவாக பேசுகிறவங்க இல்லை ஒன்றுலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்போது ஒரு ஆள்கிட்ட பேசும்போது நெகட்டிவாக பேசுகிறது. என்ன நெகட்டிவானா ஒரு ஆள் ஒன்று அவங்கள பற்றி அவதூறாக பேசுகிறது, நெகட்டிவ்னு சொல்கிறது அவதூறாக பேசுகிறது. அவதூறாக பேசுகிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா மறைமுகமாக பேசும்போது வந்து அவதூறாக பேசுகிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இப்போ இந்த காலகட்டத்தில் யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியாவுக்கு களி ஆட்டமோ ஆட்டம் நடந்துட்டு இருக்குது. இங்கே வீடியோ போடுறதுல கீழே வந்து ஒன்றுலே வந்து அந்த வீடியோவில் உள்ளவங்களை அவதூறாக பேசுகிறது, இல்லைன்னா அந்த கமெண்ட்டுகளுக்குள்ளே போய் யாராவது கமெண்ட் அடித்தாங்கன்னா அவங்கள அவதூறாக பேசி இன்னும் அதுக்கு கீழே கமெண்ட் கொடுக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஃபேஷன் ஆகிட்டு வருது. இன்னும் இந்த அவதூறாக பேசுகிறக்கூடிய ஆட்கள் வந்து நேரில் பார்த்தாங்கன்னா இப்படி பேசுவாங்களோ? பேச மாட்டாங்க. நேரில் பார்த்தா பயந்து ஒடுங்கி அப்படியே இந்த பாம்பு வந்து எப்படி புத்துக்குள்ளே கிடக்கும் அப்படியே அப்படி வந்து கிடக்கிறது. பட் இந்த மாதிரி மறைமுகமாக பேசும்போது இந்த பாம்பு எப்படி இப்படி நல்லா சூப்பராக அப்படியே வந்து படம் எடுத்துக்கிட்டு வரும், அப்படி படம் எடுக்குது கேட்டிங்களா? இது வந்து நான் யூடியூப், சோஷியல் மீடியா அது மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடங்கள்லையும் இது நடக்கிறது உண்டு. ஃபேஸ் டு ஃபேஸ் கான்வர்சேஷன் வரும்போது ரொம்ப ஒரு கடுப்பாக இருக்கும். அந்த ஆள் மேலே நமக்கு கடுப்பு வர்ற ஆள் மேலே அவங்களுக்கு கடுப்பாக இருக்கும். பட் ஆனாலும் வார்த்தைகளை நம்ம அளந்து பேசுவோம். இதே இமெயில் வழியாக நம்ம வந்து ஏதாவது இமெயில் அனுப்பணும்னா அதில் வந்து கொஞ்சம் வார்த்தை சொல்லாடல்கள் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அந்த புரிஞ்சுக்கிற விதம் வந்து இதாக இருக்கும். அதனால தான் இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆஃபீஸ்லலாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு வரும்போது மோர் தென் இமெயில் கான்வர்சேஷனோட டைரெக்டாக போய் பேசிடுங்க, டைரெக்டாக போய் பேசி இது பண்ணுங்கள். நீங்கள் மறைமுகமாக அப்படி இமெயிலில் ஆள் முகத்தை பார்க்காம பேசும்போது உங்களுக்கு அதை வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸஸில் இப்போ வந்து ஒர்க் பிளேசஸ்லலாம் அதை கொஞ்சம் நிறையவே என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ என்ன நான் சொல்ல வந்தோம்னா இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது நெகட்டிவாக பேசுகிறது, அது என்ன சொன்ன தமிழில் என்ன சொல்லுங்க? எதிர்மறையாக பேசுறது, இல்லைனா வந்து ஒருத்தங்களை வந்து தரக்குறைவாக பேசுறது, இல்லைனா ஒருத்தங்களுடைய மனசு நோகும்படி பேசுறது, கமெண்ட் போடுறது, எதுவாக இருந்தாலும் சரி. அது பண்ணும்போது நாம் நினைப்போம், நான் இந்த கமெண்ட்டை போட்டுட்டேன், செத்தாவா இதை வாசித்ததும் அவன் பொட்டி பாப்பா இது பண்ணிடுவான், நான் அந்த ஆளை கொத்திட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம் மனசுக்குள்ளே. பட் ஆக்சுவலி அது வந்து என்ன ஆகும் தெரியுமா? அது வந்து எந்த ஆள் அந்த கமெண்ட்டை சொன்னாங்களோ, போட்டாங்களோ, எழுதினாங்களோ, இமெயில் பண்ணாங்களோ அந்த ஆளை தான் திரும்ப வந்து தாக்கும் கேட்டிங்களா? இது வந்து ஒரு நான் சொல்கிறேன், ஒரு வீடியோலேயே ஒரு கமெண்ட் போடுறாங்க, இல்லைன்னா ஒரு இமெயில் அனுப்புகிறாங்க. ஸோ அதில் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டை வந்து அங்கே அதில் வைக்கிறாங்கன்னு வைங்க. வாசிக்கிற ஆளுக்கு வந்து அந்த நிமிஷம் தான் அதை வாசித்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு 100 நல்ல கமெண்ட் வந்திருக்கும், இது ஒரு கெட்ட கமெண்ட் வந்திருக்கும். அவங்க வாசித்துட்டு அந்த நிமிஷம் அவங்களுக்கு ஒரு மனசு, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்தேன், அந்த ஒரு தாட்லேயே நான் எடுக்கலையே, அந்த மாதிரியே மனசில் நினைக்கவும் கூட இல்லையேன்னு நம்ம வந்து நினைப்போம். அது வந்து ஒரு 5-10 நிமிஷம், இல்லை மேக்ஸிமம் அந்த ஒரு நாள் அதோட போயிடும். ஆனால் இது என்ன தெரியுமா செய்யும்? நம்ம இந்த போட்ட வார்த்தைகள்லாம் திரும்ப வந்து அடியும் கேட்டிங்களா? அது உண்மை, நெஜம் உண்மையா இல்லையா? ஆமாம், உண்மைதான். ஏன்னா வார்த்தை இவங்க கிட்ட இருந்து போனதுனால அதெல்லாம் உள்ள பதிவாகி அப்படியே அவங்ககிட்ட ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எக்கோ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வார்த்தை போடுற ஆள்கிட்ட தான் அந்த வார்த்தை பதிவாக இருக்குது. வார்த்தை வந்து சென்றடைஞ்ச இடத்துல அந்த வார்த்தை வந்து பதிவாகலை. செஞ்ச இடத்துல தூக்கி போட்ட வார்த்தையில தூக்கி போட்ட அவங்க எடுத்துக்கிட்டா தானே, எடுக்காட்ட என்ன ஆகும்? எடுத்துக்கிட்டா கூட அது அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து 100 பேர் நல்லதா பேசுவாங்க, ஒன்று சின்னதாக வரும், அதனால 100 அவங்க எடுப்பாங்க, அந்த 1 வந்து விட்டுருவாங்க. அதான் வந்து நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கவங்க வந்து கடைசியா நெகட்டிவாவே அவங்க லைஃபே ஆயிப்போம். அவங்களும் அதே எண்ணமா மாறி அப்படியே நெகட்டிவா இது பண்ணுவோம். அதனால we should mind our words. அது எனக்கும் சேர்த்து தான், நான் எல்லாருக்கும் சேர்த்து தான். இந்த தெய்வமே வரட்டே லைட்டாக இந்த மசாலா இப்போ போட்டு விட்றேன். கொஞ்சம் இப்போ தீயை கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கலாம், அது வேகிறது வர. ஓகே, ஒரு சைடு 5 நிமிஷம், இன்னொரு சைடு 5 நிமிஷம், அந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்து எடுத்துடணும். அதுக்கு மேலே இது போடக்கூடாது, ஏன்னா அந்த சாஃப்ட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாயிரும்.
ஓகே, இப்போ ஒன்று ஒன்றா மாற்றி போட்டுட்ருக்கேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கா முந்திய விட. நல்ல அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு ஸ்டைலில் இருக்கா பார்க்க. எனக்கு இந்த இது வந்து கேமராவில் கேப்சர் ஆகலையோன்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இந்த கலர் மக்களே இன்றைக்கி அடி கட்டிங்கன்னா புரோட்டா சிக்கன். எங்கள் ஐயா வீட்டில் புரோட்டா சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாருன்னா ரொம்ப இதாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் பிரபு ஹோட்டலெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதை விட அந்த ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிடுது அதை விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ நேரம் வந்து நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, இப்போ ஒரு 80% 90% ஆயிடுச்சுன்னு தான் சொல்வேன். இப்படி தானே இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம இந்த மசாலாக்களை தெளித்து அப்படியே விட்டுறலாம். எந்த மனம். இப்போ மனசில் வந்து நம்ம புரோட்டான்னு நினச்சிட்டு இந்த பராத்தாவை எடுக்கலாம். கேட்டிங்களா, இது நார்த் இந்தியன். ஸோ இது இப்படி இந்த மாதிரி தான் வருது. ஊரில் எல்லாருக்கும் கிடைக்கும் தான், இருந்தாலும் காணிச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி 2 பிளாஸ்டிக் இதில் அழகாக வச்சு வருது பாருங்க. இந்த கலர்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாரு. ஓகே ஓகே, நான் பண்ணுறேன். சிக்கன் எடு. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓ, அந்த மசாலையை பாருங்க மக்களே. ஸோ இந்த மசாலா எப்படி போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும்ல இந்த மசாலா. அப்படியே ஒடியான்ட்டா உனக்கு தான் பாரு. நீ டெக்ஸாஸ் சிக்கன் அமெரிக்கன் சிக்கன் இவரு கேட்டார். இப்போது வந்து எங்கள் ஆண்டன் குட்டி இதை பார்த்துட்டு ஓடியா இந்த சிக்கன் பண்ணுறதுலே மகிமை வந்து இந்த மசாலா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பரோட்டா இது பரோட்டாவான்னு கேட்காங்க. அதுதான் பரோட்டா, நம்ம செய்யதான் பரோட்டா. கேட்டிங்களா, அதுக்கு ஒரு சிக்கன் நயமாக ஒரு சிக்கன் பீஸ் கேட்டிங்களா வச்சுட்டு இந்த மசாலா அதை வந்து இப்படி எடுத்து வச்சுக்கணும். மசாலா பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது, பயங்கர டேஸ்ட்டு. இதில் வந்து 2 சிக்கன் வைக்கலாம், ஒரு 1/4 சிக்கனும் இதுவும் இப்படி வச்சுக்கணும். ஓகே, பயங்கர டேஸ்ட்டு மக்களே. இந்த மசாலா எனக்கு கையே நிற்க மாட்டாங்க. கரு மசாலா எப்படிடா இருக்குது? ஓடியா மசாலா எப்படி இருக்குது? இது அமெரிக்கன் சிக்கனோட நல்லா இருக்கா? என் தலையில தேனந்து நிற்காங்க. பயங்கர சூடு. பயங்கர டேஸ்ட்டு. எனக்கு ஒரு 1/4 எடுத்துட்டு சாஃப்ட்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஏன்னு தெரியுமா, நம்ம அந்த சோடா உப்பு போட்டோம் லைட்டாக, பயங்கர சாஃப்டாக இருக்குது. இந்த புரோட்டாவை இப்படி எடுத்துட்டு இந்த சிக்கன் மசாலையில் லைட்டாக அந்த சிக்கன் மசாலா எடுத்து, உங்களுக்கு சிக்கனே வேண்டாம் அதுவா சிக்கன் வேண்டாம், அந்த சிக்கனே எடுத்து அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க வைங்க. இந்த பையனுக்கு கொடுத்துருவோம். எப்படி இருக்கு சொல்லுப்பக்கா. தாத்தா இப்படிதான் அம்மைக்கு வாங்கி தருவார் ஒரு காலத்தில். கேட்டியா? ஓகே, இந்தா ஓடிப்போ. ஸோ இப்படி தான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வந்து சூப்பர் அடிப்படையான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டு. ஓகே, சிக்கன் பொரிச்சது வித் பரோட்டா, பராத்தா என்ற பரோட்டா. கேட்டிங்களா? ஸோ இது வச்சு நாங்கள் இன்றைக்கி சூப்பராக நாங்கள் சாப்பிட போகிறோம். இது கொஞ்சம் நைட் ஆகிடுச்சுன்னா நான் சாப்பிட மாட்டேன். இது வந்து நாளைக்கு லஞ்சுக்கு இது கூட ஒரு நல்ல ஒரு சாலட் பிளேட்டும் கொண்டு போகலாம். சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த பரோட்டாவை தவிர்த்துட்டு நம்ம சாலட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கலாமா? ஓகே மக்களே, ஸோ இப்படி தான் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவசரமாக ஒரு நாள் ஃபுல்லாக முடித்து வந்ததும் ஐயோ அடுத்த சமையல் என்ன பண்ணணுமோன்னு இருக்கும். ஸோ கையில் கிடைக்கிறதுல தூக்கி போட்டு அப்படியே நம்ம ஒரு சமையல் செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye.